மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திமுக போற ரூட்லயே தான் தாவேகா போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. பேசவே மாட்டேன்றாங்களே சார். பிஜேபி கேள்வியே கேட்க மாட்டேன்றாங்களே சார். கேட்க வேண்டிய இடத்துல கேட்பாங்கங்க. எல்லாத்துக்குமே வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நீங்க பண்ணக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனை. நீங்க மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா? இப்போ நான் மாற்று சக்தியை பத்தி ஏங்க நான் பழைய சக்தியை பத்தி பேசுறேன். ரெண்டு சக்தியும் பத்தி அந்த சக்தி தான் சரியில்லைன்னு தூக்கி போட்டாங்களே மக்கள். ஆனா அந்த சக்தி நீங்க தூய சக்திங்கிற மாதிரி தானே நீங்க இப்ப கேள்வி கேக்குறீங்க. ஆமா நீங்க சார் இப்ப இருக்கக்கூடியதுக்கு வாங்கன்றீங்க. உண்மையாலுமே அது விவசாயிகள் போராட்டமா இருந்துச்சுன்னா அந்த விவசாயிகள் வாயில இருந்து திரிஷாங்கிற வார்த்தை வருமா? அப்போ நீங்க விவசாயிகள்ங்கிற போர்வையில நடத்தின போலி விவசாயிகள் திமுக கூட்டம் இது. பிஜேபி எதிர்ப்பை ஏதாவது விஜய் ரொம்ப ஆழமா அக்ரெசிவா பண்ணது ஒரு 2 சொல்லுங்கன்றேன். இருங்க தாவேகா பண்ணது சொல்லுங்க. எதுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கொள்கை எதிரி தான். நான் அதனால தான் சொல்றேங்க, நீங்க கம்பெடுத்துக்கிட்டு சுத்துங்க. எல்லாருமே கம்பெடுத்துக்கிட்டு சுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் பல இடத்துல நான் சொன்னது உண்டு, தாவேக்காக்கு வாக்களிக்கிறவங்க அவங்களுடைய இலவசங்களுக்காகலாம் அவங்களுக்கு யாரும் வாக்களிக்கல. அவர் 2500 ரூபா கொடுப்பாரு, 6 சிலிண்டர் கொடுப்பாரு, 4000 ரூபா கொடுப்பாரு. அதெல்லாம் கொடுக்கவே வேண்டாமா சார்? என்னைய பொறுத்த வரைக்கும் கொடுக்கவே வேண்டாம். 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? 100 நாள் நெருங்கிட்டாங்க. அசம்பிளி லைவ் ரிலே இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா நீங்க? இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் லைவ் ரிலே நடக்குது. சபாநாயகர் இந்த அளவுக்கு நடுநிலைமையோட நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல. அமைச்சரை கூட உட்காருங்கன்றார். அவை முன்னவரை கூட சொன்னாரு, இன்னொரு மீட்டிங்ல உட்காருங்க முடிஞ்சு போனது பேசாதீங்கன்னாரு. அது இந்த ஆட்சியில மாற்றத்தை பாக்குறோம். லஞ்சம் வாங்காதீங்க, அப்படியே லஞ்சம் கொடுக்காதீங்க. லஞ்சம் கேட்கறவங்க யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு சீஃப் மினிஸ்டர் தெரியும்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? வரிசையா நான் அடிக்கிறேன். எப்படி வந்து நீங்க தாவேகாவும் திமுகவும் ஒண்ணு, தாவேகாவும் அண்ணா திமுகவும் ஒண்ணு, தாவேகாவும் பாரதிய ஜனதாவும் ஒண்ணுன்னு நீங்க எப்படி சொல்லிட முடியும்? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ். டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்தினாங்க. அதுல திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக போல மற்றவங்க எல்லாம் போனாங்க. இதுல வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டவங்களும் அங்க போய் உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் யாரும் மதிமுக, விசிக, திருமாவளவன் எல்லாம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை எப்படி பாக்குறது? இது என்ன மாதிரி அரசியல்? இல்ல நான் இந்த டீலிமிட்டேஷனை பத்தியே பேசியிருக்கோம், உங்க சேனல்லே பேசியிருக்கோமாங்கிறது ஞாபகம் இல்லை. நமக்கு வந்து கடைசியாக பண்ணது வந்து 1976 அப்போ இருக்கக்கூடிய சென்சஸை வச்சு பண்ணணும். 71 சென்சஸை வச்சு அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை 52 கோடி. இன்னைக்கு நம்ம சற்றேறக்குரிய 140 கோடியை நெருங்கிட்டு இருக்கோன்றாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த அந்த 543 எம்பிக்களே இன்னைக்கு வந்து 52 கோடியை மேனேஜ் பண்ண இருந்த 543 எம்பிக்கள் இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு 10 மானா கட்டாயம் பத்தாது. இதே தான் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு மீட்டிங்கை போட்டார். அவர் என்ன சொன்னார், நீங்களும் திருப்பி ஒரு 25 வருஷம் தூக்கி போடுங்கன்னாரு. ஏன்னா அம்மையார் இந்திரா காந்தி 25 வருஷம் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே பால வந்து ஐயா வாஜ்பாய் அவர்கள் 25 வருஷம் தூக்கி போட்டாங்க. வர்றவன் பார்த்துக்கிட்டுன்னு இவரும் தூக்கி போடுங்கன்னாரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அடுத்தது என்ன சொன்னாருன்னாக்கா, எங்களுக்கு ப்ரொபோஷனட்டாக கொடுங்க. இப்போ வந்து எங்களுக்கு 7.18% இருக்குது. 39 வகுத்தல் 543 7.18. இதே விகிதாச்சார அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஓகேன்னாரு. கரெக்டா? இதே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பில் கொண்டு வரப்பட்டது, டீலிமிட்டேஷன் பில். ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணாரு, அவர் வந்து அந்த டிராஃப்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அவரை கொளுத்திக்கிட்டு தீ பரவட்டும்ங்கிறதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருந்தார். அன்னைக்கே பாராளுமன்றத்தில் பேசின அமித்ஷா அவர்கள், அவர் வந்து நான் உள்துறை அமைச்சராக நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க, அனைத்து மாநிலங்களுக்கும் சரிசமமாக 50% நாங்கள் இதை சீட்டை உயர்த்தி கொடுக்குறோன்னு சொன்னார். அப்பயே நான் கேட்டேன், உண்மையான நிலைப்பாட்டில் ஐயா ஸ்டாலின் இருந்திருந்தாருன்னா அவருடைய கட்சி எம்பிக்கள் இருந்தால் 1/2 மணி நேரம் என்னங்கய்யா, 2 மணி நேரம் எடுத்துக்கங்க, 3 மணி நேரம் எடுத்துக்கங்க, நீங்க சொல்றதை அடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னா அன்னைக்கே டீலிமிட்டேஷனை திமுக ஆதரிச்சிருக்கணும். திமுக நாங்க தீ பரவட்டு நீங்க எரிச்சிங்க 50% கொடுக்கறப்ப அப்பமும் அன்னைக்கு உங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் தெரியலையா? நேரம் தான் கேட்டாங்க. ஆனா இல்ல நீங்க மாத்தி பேச கூடாது. தெரிஞ்சு கேசி வேணுகோபால் தான் இப்படி ஒரு டிமாண்ட் வச்சாரு. நீங்க சொல்றது காங்கிரஸ் கேசி வேணுகோபால் தான் இப்படி பல இடத்துல விவாதத்துல பேசியிருக்கேன். அன்னைக்கே வந்து இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பை திமுக வெற்று அரசியலுக்காக
தியாகம் பண்ணி ஏதாவது விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. திருப்பி இந்த மாதிரி நிலைமை நமக்கு கிடைக்குமான்னு நமக்கு தெரியல. ம். ஏன்னா இன்னைக்கு மக்கள் தொகையை வச்சு நீங்க பண்ணுனீங்கன்னா பிரச்சனை. நம்ம கேட்டு நீங்க ஸ்டாலின் ஐயா கேட்டது என்ன? ம். இது 7.18 இருக்கு. நீங்க எத்தனையோ சரி இன்க்ரீஸ் சார், பண்ணீங்க. அதுல இன்னைக்கு 7.18 வாங்க, இன்னைக்கு இல்ல இத மக்களுக்கு புரியட்டும். ஆ. அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே 50% உயர்த்தி கொடுக்கறங்கும் போது அதை நிராகரிச்சு அதை எரிச்சவர் ஐயா ஸ்டாலின். சரி, நான் இன்னைக்கு வாங்க. அவரே வந்து ஃபேர் டிலிமிட்டேஷன் நீங்க வந்து பாஜக பக்கம் சாயறது அவரும் இரட்டை நிலைப்பாட்டுல இருக்காருங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன்றேன். இல்ல, நீங்க ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா திமுக குற்றம் குறைகள் திமுக ஆட்சியிலே கிடையாது. அவங்க ஏங்க யார் நான் இவ்வளவு நேரம் வந்து இல்ல, நீட்ட வச்சு தாவேக்கா இல்ல, சொல்ற நான் குறைகள் எல்லாம் நான் சொல்லலையே. தாவேக்கா என்ன நிலைப்பாட்டுல ஏங்க எனக்கு delimitation ல இருக்காங்க. தாவேக்காவா இருந்தானே திமுகவா சார், இருந்தா நீங்க- இன்னைக்கு அண்ணா திமுக எதிர்க்கட்சியா கூட இல்ல. அண்ணா திமுக நான் பாராட்டுறேனா இல்லையா? நான் அதை கேட்கல. நமக்கு நீங்க மக்களுக்கு நல்லது தாவேக்கா ஒரு செய்யக்கூடிய கூட்டம் யாரா நடத்தி- இருந்தாலும் நான் சரி. கேட்ட கேள்வி தாவேக்கா ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. அது எப்படி பார்க்கறீங்க? அது சரியான்னு கேக்குறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் திருப்பி அதே தான் சொல்றேன். இன்னைக்கு ஒட்டு மொத்தமா அனைத்து மாநிலங்களுக்கும் 50% வந்து எம்பிக்களுடைய அதிகம் பண்றாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அதே ஸ்டேட்டஸ்கோ தான். எந்த பிரச்சனையும் கிடையாது. ம். ஆனா இத வந்து இன்னைக்கு இவங்க எதிர்க்கிறாங்கன்னா அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் எதிர்த்தாருங்கிறதையும் நான் பதிவு பண்றேன். ம். ஏன்னா இவங்க அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே என்னன்னா சார், நான் யாரோ வந்து ஒருத்தர் மாற்று நல்லது சக்தியை பத்தி இருங்க கேட்டுக்கிறேன். நான் சொல்றேங்க ஒரு நான் நிமிஷம். மாற்று சக்தியை பத்தி ஏங்க கேட்டேன். நான் பழைய நீங்க சக்தியை எதுக்கு பத்தியும் எடுத்தாலும் பேசுறேன். எது? ரெண்டு சக்தியும் பத்தி அந்த சக்தி பேசுவோம். தான் சரியில்லைன்னு தூக்கி போட்டாங்களே மக்கள். ஆனா அந்த சக்தி நீங்க தூய சக்திங்கிற மாதிரி தானே நீங்க இப்ப கேள்வி நான் இப்ப கேக்குறீங்க. அப்படியே கேள்வி கேட்டேன். ஆமா நீங்க சார் அப்படியே இப்ப கேள்வி இருக்கக்கூடியதுக்கு நான் வாங்கன்றீங்க. மாற்று சக்தியை கேட்டேன். இல்ல இல்லங்க நாம ரெண்டு ஏதாவது பேர் ஒரு மாற்று சக்தி கிட்ட நீட்டுக்கு தீர்மானம் போடுறாங்களே ஏங்க, அது மாற்று சக்தியான்னு நான் கேக்குறேன். அதனாலதான் சொன்னேன். டீலிமிட்டேஷனுக்கு ஒரு கூட்டம் நடத்திருக்காங்களே எம்பிக்கள் கூட்டம், அது மாற்று சக்தியான்னு கேக்குறேன். நான் நீங்க பூரா தீய சக்திக்கும் என்னது சொன்னீங்க? தூய சக்தின்னு நான் சொல்றதா அது சொல்றீங்களே, இல்லைங்க அதையும் வச்சு நீங்க பேசிட்டு இல்லைங்க இருக்கீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம யாருடைய ஸ்டாண்டா இருந்தாலும் அதை வெளிப்படையா ஏங்க, பேசுறது நான் என்னுடைய நான் ஸ்டாண்ட். ஸ்டாண்ட் எடுத்து பேசல சார். இல்லைங்க நான் என்னுடைய கேள்வி ஸ்டாண்ட நான் நான் சொல்றேன். நீங்க சொல்றது ஸ்டாண்ட நான் சொல்லல. ம். என்னுடைய நான் ஸ்டாண்ட் கேள்வி என்ன நீட்டுல கேக்குறேன்? நான் தாவேக்கா கேள்வி எடுத்து- திரு விஜய் அவர்கள் தலைமையில் நடந்த எம்பிக்கள் கூட்டம் டீலிமிட்டேஷன். அதை கேட்டா நீங்க போய் திமுக இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லைங்க நான் எடுத்து சொல்றது என்னன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்வியிலே எப்படி வருதுன்னா இன்னைக்கு தாவே டிஎம்கே எடுக்க போற ஸ்டாண்டு நல்ல ஸ்டாண்டு. இவங்க வந்து நான் அப்படி எடுக்கக்கூடிய சொல்லவே இல்லையே. உங்க கேள்வியில அது புதிஞ்சிருக்கு. அவங்க என்ன அதே பாக்குறவங்களுக்கு தெரியும் அது. சார், என்ன சார் இது? பாக்குறவங்களுக்கு இது ஏன் தெரியும் சார் அந்த இது? எந்த இது ஒரு என்ன கேள்வி எல்லாருமே கேக்குறோம்னு. கொண்டு போய் என்னைய கொண்டு போய் திமுக பக்கம் நிறுவ பாக்குறீங்க? இல்லைங்க, இது ரொம்ப தப்பு அது. இல்லைங்க ரொம்ப தப்பு அது. நீங்க எந்த கட்சிங்கிறதே எனக்கு முக்கியமே இல்ல. நான் கட்சியே கிடையாது. இப்ப யாரா நான் இருந்தாலும் ஓட்டு பத்திரிக்காரனா போடுறோம். கேள்வி கேக்குறேன். நம்ம வந்து ஓட்டு போறது இல்ல அவங்க சார், விருப்பத்துக்கு நான் ஒரு போடுறோம். பத்திரிக்காரனா கேள்வி கேக்குறேன். இல்லைங்க நான் நான் இந்த கூட்டம் ஏன் நடந்துச்சு, இது சரியான்னு கேக்குறேன். இல்லைங்க அந்த மாற்று கருத்தெல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல நீங்க கேக்குறதுல. ஒவ்வொரு இல்ல சார், ஆட்களுக்கும் இவங்க எடுக்கிற நிலைப்பாடு ஒன்னொன்னும் பாருங்க. மேகதாட்டுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னா அதை நீங்க இல்லைங்க, நியாயப்படுத்தலாம். தேவையே இல்ல. அது தேவையில்லைங்கிற முடிஞ்சிருச்சுன்றீங்க. ஆமா எனக்கு அது தேவையில்லை. சரி, நீட்டுக்கு மசோதா கொண்டு வராங்களே இன்னைக்கு, இதை நான் 3 பேருமே பண்ணிட்டாங்க அந்த தேவையில்லைங்கிறதா நான் என்னுடைய ஸ்டாண்டு. இந்த மசோதாவே தேவையில்லை. அதே நீட்டுக்கு போல உண்டான மசோதா டீலிமிட்டேஷன் தேவையில்லை. அதே கேட்டேன். நீங்க அதை கேட்டா நீங்க நேரா திமுகவுக்கு போயிட்டு தான் நான் வருவேங்க. ஆமாங்க தாவேக்காவுக்கு. மக்களுக்கு புரியணும்ல. இப்ப இன்னைக்கு திமுக வந்து உடனே பரபரா சார், செய்யறாங்கங்கறது மக்கள் வந்து திமுகவை கூடாதுல. புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்கள தூக்கி ஓரம் நீங்க உட்கார மதேஷ் வச்சாங்க சார். இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து மிஷன் 316 இதை ரன் பண்றாங்க. ஆமா சார். 543 எம்பிகள்ல 3 எம்பி வேக்கன்ட். 540 வகுத்தல் 3 பெருக்கல் 2 போட்டீங்கன்னா 360. ம். அந்த 360ல இன்னும் 6 10ல அவங்க வந்து திமுகவினுடைய எம்பியை பூரா கன்சிடர் பண்ணியாச்சாங்க. ஆமா, கன்சிடர் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னும் 6 எம்பிக்கள் 10ல. ஆமா. அதனால அன்னைக்கு திமுக எடுத்த நிலைப்பாட்டுக்கும் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் உண்டான இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்த வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. நான் திமுகவின் இரட்டை வேடமா ஒற்றை வேடமான்னு நான் கேட்கல நீங்க உங்ககிட்ட. கேட்கலீங்க, நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைங்க. நான் கேட்ட கேள்வி, நான் எதுக்கு டீலிமிட்டேஷன் கூட்டம் இது சரியான்னு கேட்டேன். ஏங்க சார், நான் டீலிமிட்டேஷன் 3 தான் சார் கேட்டேன். இல்லைங்க நான் சொல்ல ஒண்ணு விடுங்க. மேகதாட்டுக்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை. கூட்டல? அதை நான் சொல்லிட்டேன், விளக்கமாவே சொல்லிட்டேன் ஏன் தேவையில்லைன்னு. நீட் மசோதா அது போடுறாங்க. வேஸ்ட்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? நீங்க சொன்ன ரெண்டுமே டீலிமிட்டேஷன் சொல்றேன். இந்த கூட்டம் போடுறாங்களே இது நியாயமா, இது சரியான்னு கேட்கறேன். டீலிமிட்டேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ரெண்டு விதத்துல அதான் சார் வந்து பதிலே சொல்ல வரீங்க. இல்லைங்க நீங்க மக்களுக்கு புரியணும். இல்ல, மக்களுக்கு புரியணும்னா திமுகவை குறை சொல்றது மட்டும் மக்களுக்கு இல்ல இல்லைங்க புரியாது. திமுகவை குறை சொல்றது மட்டுமே மக்களுக்கு போய் சேரணும்னு இல்ல இப்படி நினைக்கிறீங்க. நீங்க சொல்றனாலதான் நீங்க திமுகவோன்னு நம்ம கேட்க வேண்டிய இல்ல, கட்டாயம் கேள்வி வருது. நீங்க இல்ல சார், இப்ப ஒரு நம்ம- விவாதத்தை ஒரு இப்ப நியாயமா நம்ம இவ்வளவு நேரம் தாவேக்காவை இருங்க திமுகவின் குற்றம் குறைய மட்டுமே தேடி தேடி பேசுவது மட்டுமே ஏங்க, அதுதான் டாபிக்கா? இவ்வளவு நேரம் தாவேக்காவுடைய நீட் அரசியலை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப தாவேக்காவை நான் ஆதரிச்சு பேசணும். நான் நீட்டுக்கு என்ன பேசுறீங்க நீங்க? அப்பெல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்லல. ஏன் சார் தாவேக்காவை குறை சொல்றீங்கன்னு ஒண்ணுமே சொல்லலங்கிட்ட. திமுகவை குறை சொன்னும் போது மட்டும் திமுகவை ஏன் குறை சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. அப்ப ஏன் குறை சொல்றீங்கன்னு கேட்கல. அதான் தேடி தேடி திமுக குறைய மட்டுமே ஹைலைட் பண்றீங்க. குறைய மட்டுமே இல்லைங்க. அந்த குறைய சொல்லிட்டு இப்ப நான் வரேன். தாவேக்காவை நிறைய குறையான்னு நான் கேக்குறேன்.
ஏங்க அதனால தாங்க சொல்றேன், இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடையும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அந்த அரசாங்கத்தின் நீட்சி தான் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இல்ல அவ்வளவுதான். அப்படி இல்ல. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு இது. இப்ப தாவேகாக்கும் டீலிமிட்டேஷன் இவங்க என்ன பண்றாங்க? இவங்க நிலைப்பாடே அப்ப எடுக்கல தெரியுமா? இல்லைங்க, அதாவது சார் இவங்க நிலைப்பாடே எடுக்கல. ஆமா தானே? இருங்க மாதேஷ். இது ஒரு பெரிய இஷ்யூ மாதேஷ், இப்ப சொன்னாங்களா? உங்க பேர் என்ன? மாதேஷ் தான். நானும் அதே தான் சொல்லி கூப்பிடுவேன். இன்னொருத்தரும் அதே பேர் தான் சொல்லி கூப்பிடுவாரு. ஆமா. அப்ப வந்து அவர் என்னை பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னு அர்த்தமா? இல்ல சார், அதனுடைய நீட்சியா இருக்கேன்றத நீங்க அப்படி இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். அது தவறான பாதை. இன்னைக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வந்து பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. அதை எப்படி போய் நீங்க போய் ரெண்டும் ஒண்ணுதானு சொல்லுவீங்க? நான் ஒன்றும் அவங்கள பொருத்தி பேசலைங்க. அவங்க எடுக்கிற நிலைப்பாடுகள்லேயே பல நிலைப்பாடு அப்படியே போகுது. இவங்களும் அரசியல் ரீதியா இல்லைங்க சார். இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு பிஜேபி எத்தனையோ- நெருங்கும் இருங்க பிஜேபி நெருங்கும் திமுக என்ன நிலைப்பாடை இரட்டை வடமா எடுக்குதோ அதே போல தாவேகாவும் இந்த சூழ்நிலைக்கு ஒரு இரட்டை வடம் பண்றாங்க. ஆமாவா இல்லையா? இல்ல, இது வரைக்கும் அவங்களுடைய என்ன நிலைப்பாடு சொல்றது, இல்ல. நிலைப்பாடு வந்து டீலிமிட்டேஷன்ல இப்ப அவங்க சொல்றாங்க. இல்ல இப்ப இல்ல கூட இதுக்கு முன்னாடி இல்லையா? இல்ல, அவங்க வாக்குறுதியிலே 5வது நம்பர் வாக்குறுதி. தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாப்பு. ம். மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுவதை தாவேகா கடுமையாக எதிர்க்கிறது. ம். தொகுதி மறுவரை மூலம் தென்னிந்திய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதை தடுக்க ம். உரிய சட்ட திருத்தம் கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஃபேர் இதுதான் அவங்க- டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கே நோ டீலிமிட்டேஷன் உட்கார்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அதை தான் நம்மளே அதை கேள்வி கேட்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ திமுகவுக்கு வந்துட்டோம். ஏன் வந்து இப்போ நீங்க சொல்லி கேட்டது உடனே திமுகவை நான்- கேட்டிருந்தா இல்லைங்க, நான் வந்து நிலைப்பாடு டீலிமிட்டேஷனை திமுக ஆதரிக்குமா எதிர்க்குமான்னு நான் உங்ககிட்ட விவாதம் எடுத்திருந்தா நீங்க திமுகவை அம்பலப்படுத்துங்க, நான் எட்டு போய் இல்லைங்க, போடுறேன். இப்போ நான் எட்டு போய் போட தான் போறேன். எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டியது நம்மளுடைய சார், கடமை. நான் கேட்டதே ஒரே ஒரு ஏங்க சிம்பிள் கேள்வி சார். தாவேகாவுடைய நந்தகுமார் சார், நம்ம எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கோம். நான் கேட்ட கேள்வி நான் நீட்சியை எப்படி கொண்டு வந்தேன்? முதல்ல மேகைதாட்டுக்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தலன்னு கேட்டேன். ஒண்ணு. அதுக்கு பதில் சொல்றேனா இல்லையா உங்களுக்கு? இருங்க, பதில் சொன்னீங்க. நீங்க அங்கேயுமே அதை வந்து நியாயப்படுத்துறீங்க. அது ஏங்க, ஏன் என்னங்க? நடத்தலன்றதுக்கு நியாயப்படுத்துறீங்க. ஆமாங்க, அப்பதானே இல்லைங்க நடத்த வேண்டியது இல்லைன்னா ஏன் நடத்த வேண்டியது இல்லைன்னு கேள்வி வரும்ல. சார், அதனால தான் ஏன் சட்டமன்றத்துல நடத்த இன்னைக்கு வேண்டியது இல்லைன்னு எல்லாரும் சொல்றேன். கேக்குறாங்க சார். என்னது? ஒரு முக்கியமான பிரச்சனை. அங்க கர்நாடகாவுல எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க சார். இருங்க, இப்ப ஏன் நம்ம கர்நாடகால நம்முடைய இதை இருங்க, காட்டக்கூடாதா? ஒரே படத்தை நிமிஷம். காட்டக்கூடாதா? கர்நாடகால தேவையில்லையா? கர்நாடகால ஏன் ஒண்ணு கூட்டுறாங்கன்னாங்க, அங்க வந்து நீங்க தண்ணி திறந்து விடுங்கன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க சிடபிள்யூஆர்சி. ம். அடுத்த 15 நாளைக்கு. நமக்கு தண்ணி வேணும் சார், அதனால நம்ம ஒண்ணு கூடலாம் இருங்க சார். ஒரு நிமிஷம், நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. அப்போ வந்து அவங்க கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ம். ஆர்டர் அவங்க தான் ஆர்டரை கம்ப்ளை பண்ணணும். ம். நமக்கு ரைட் ராயலா உட்காந்து கொடுக்க வேண்டியதை குடியான்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ம். அப்போ இந்த இடத்துல ம். 3ஆம் தேதி ஆகஸ்ட் திங்கட்கிழமை தாவேகா அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ம். வெள்ளிக்கிழமை திமுக ஓடோடி போய் பெட்டிஷன் போடுது. என்னன்னு போடுது? நீங்க அந்த திறந்து விட சொன்னதை வந்து அந்த 4.5 டிஎம்சியை திறந்து விடுங்கன்னு. ம். ஆனா தாவேகா வந்து இப்போ திங்கட்கிழமை ஃபைல் பண்றதுல அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் அந்த 2ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் அவங்களெல்லாம் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மழை வரத்து வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க ஆழமா போனீங்கன்னா இல்ல சார், காவேரி எனக்கு நதி புரியல நம்பி சார். இருக்கு. எனக்கு புரியல. நீங்க ரைட். நீங்க இதுல திமுகவை ஏன் நடுவில் கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இல்லைங்க, என்ன கேக்குறேன்? நீங்க இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட சொல்லி சரி கேட்கறது சார், அவன் திமுக தண்ணி தானே. குடுக்குற இடத்துல இருக்கிறவன் அவன். ஆ. திமுக மட்டும் கேட்கலீங்க, எல்லாருமே கேட்டிருக்காங்க. இருங்க அப்படியே எல்லாருமே கேட்டிருக்காங்க. இருங்க, நீங்க அதாவது அதாவது திமுக வச்சே நீங்க விவாதம் முடிக்கணும்னு இருங்க நினைக்கிறீங்களா? இப்போ ஏன் சார் நான் இருங்க, உங்ககிட்ட ஒரு எத்தனை நிமிஷம். பேட்டி எடுத்திருக்கேன். ஏங்க ஒரே நீங்க நிமிஷம் வெறும் இருங்க. திமுக நீங்க ஏன் திமுக திமுகவை பத்தி பேசினாவே அலர்ஜி நான் ஆகுது? ஒன்னும் எனக்கு அலர்ஜி புரியல. ஆகலையே. நீங்க தாவேகாவை பத்தி பேசும்போது நான் ஏதோ அலர்ஜி ஆகுதா எனக்கு? நான் நான் தாவேகாவுக்கு எதிரானவனா? இல்லைங்க, அப்ப நான் அப்ப தாவேகாவுக்கு நியாயத்தை எதிரானவனா? தானே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இல்ல, இருக்கோம். நான் தாவேகாவுக்கு எதிரானவனா? அப்ப நீங்க வேணா திமுகவுக்கு அப்ப நம்ம எதிரானவனா ரெண்டு இருக்கலாம். பேரும் நியாயத்தை தானே பேசணும். ஆமா. அப்ப திமுக பக்கம் இருக்கிறது நியாயத்தையும் நான் சொல்றேன், இல்ல சார், அநியாயத்தையும் நான் சொல்றேன். கேட்ட கேள்வி- தாவேகா பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் சொல்றேன், அவங்களுடைய நீங்க வாங்க சார். முரண்பாடுகளையும் நீங்க சொல்றேன். என்ன பேசுறீங்களோ பேசுங்க. அப்போ நீங்க அவங்க தண்ணி திறக்க விட வேண்டிய ஆர்டரை வச்சு உட்கார்ந்துருக்காங்க. ம். நமக்கு தண்ணி கிடைக்க வேண்டியது அதனால நாம கூட்டம் போட தேவை. தேவையில்லை. ஆனா நம்ம பெங்களூர் போலான்னு முடிவு எடுக்கணும். ஏங்க பெங்களூர் போலாங்கிறதுல இதே எம்ஜிஆரும் போலான்னு முடிவு ஏங்க, பண்ணாருங்க. முதல்ல ஒரு கூட்டமே தேவா- அனைத்து கட்சி கூட்டமே நடத்த மாட்டோம்ன்றோம் நம்ம முதல்ல. ஆனா பெங்களூர் போறதை மட்டும் நியாயப்படுத்தி பேசுறோம். அது எப்படி ஏங்க அது நம்மளுடைய எப்படி? கான்ஸ்டிடியூஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம் நம்மளுக்கு. சார் அவங்க மதிக்கவே அப்போ மாட்டாங்க சார். அதேதான் வந்து- வேண்டான்ட்டாங்க சார் கடைசில நம்ம முதல்வரை. ஏங்க அந்த அப்படிலாம் இடத்துக்கு இல்லைங்க. போயிட்டாங்க. ஆமா. நீங்க லைவ் வர அசம்பிளி வேண்டாம்னு சொன்னார் சார் அவர். லைவ் அசம்பிளிலாம் பாக்குறீங்களா இல்லையா? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுலயே என்ன சொல்றாரு, நம்ம வந்து இதை வந்து போய் நான் பேசுறதுக்கு நான் கேட்டிருந்தேன், ம். ஆனா அவங்களும் வர சௌமியா சொல்லியிருந்தாங்க. அன்புமணி என்ன சொன்னாங்க? என்னென்ன மேகதாது கட்டக்கூடாது, கட்டுவோம். இது ரெண்டு தான் இருக்கணும்.
மேகதாது கட்டுவோமா கட்ட மாட்டோம், ஒரு டம்ளரை தூக்கி வச்சுட்டு பேசினாங்கல்ல, ஆ. அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு நம்ம போறது வர்றது இதெல்லாம் தேவையான்னு கேட்டாங்க அவங்க, தெரியுமா? சௌமியா அன்புமணி சொல்றதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. அதையே தான் நான் கேட்கறேன். இன்னைக்கு- அதுதான் நான் கேட்கறேன். இல்லைங்க, இன்னைக்கு வந்து ஒரு மாநில முதலமைச்சர் இன்னொரு மாநில அதுதான் தெளிவா சொன்னாரு. நாட்டு பிரச்சனைகளே இன்னைக்கு பேசி தான் தீக்குறாங்கங்க. வேண்டான்றாங்க சௌமியா அன்புமணி அவர்கள். அவங்களுக்கு வேண்டாங்கங்க. அவங்களுக்கு இல்ல, அவங்க தமிழ்நாட்டின் ஒரு ஒரு உண்மையாவே ஒரு அவங்க விவசாயி நம்ம- மகளா, ஒரு இல்லைங்க. விவசாயி மகளா சரியா பேசுனாங்க. மத்தவங்கள விவசாய மகள்கள் அப்படி கிடையாது. கிடையாதுங்க. நீங்க மத்தவங்கள சொல்றீங்க எம்ஜிஆர் இப்ப போனாரு. இன்னைக்கு சார், ஆமாங்க, எம்ஜிஆர் போன காலம் எம்ஜிஆர் வேற சார். தேவராஜ் அரசும் பேசினாங்க. எம்ஜிஆர் அது வரலாறு தெரியுமா இல்லையா உங்களுக்கு? நடந்ததுங்க, அப்புறம் என்னங்க? நடந்ததுங்க. அப்ப அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வேற்றுமொழிக்காரர், இவர் போயிட்டு 320 டிஎம்சிக்கு உடன்பட போறாரு, 400 டிஎம்சிக்கு திமுக குறைய கொண்டு கூடாதுன்னு வாங்க, சொல்றீங்க. கொண்டு வாங்க. ஆமாங்க, சொல்லுங்க, இது திமுக. வரலாறு. ஏங்க நீங்க வரலாறு பேசும்போது வரலாறு இல்ல பேசிட்டானுங்க சார், அப்படி ஆகணும். இல்ல சார். நான் சொல்றத நீங்க இல்ல சார், அனைத்து கட்சி கூட்டத்தை இல்ல, இல்ல, கூட்டுவதில் நீங்க என்ன பிரச்சனை? நீங்க நான் பதட்டப்படாம பதட்டமே படல. என்னை நான் பேச பதட்டமே விட்டீங்கன்னா படல. நான் நிதானமா இருக்கேன். உங்களுக்கும் என்னுடைய பார்வை என்னங்கிறது தெரியும், இல்ல, உங்க பொதுமக்களுக்கும் பார்வை பார்வை திமுகவை புரியும். எதிர்க்கணும், அதுதான் உங்க பார்வை. நமக்கு நியாயத்தை பேசணும், அவ்வளவுதான் நம்ம பார்வை. அப்போ இன்னைக்கு ஒரு மாநில முதலமைச்சர் இன்னொரு மாநில முதலமைச்சர் கூட பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்ல. இன்னைக்கு CWRCல யார் உட்கார்ந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழக அதிகாரிகளும் கர்நாடக அதிகாரிகளும் மத்திய அதிகாரிகளோட பேசுறாங்களா இல்லையா? யாருடைய அறிவுறுத்தல்ல பேசுறாங்க? அப்ப 2 மாநில அதிகாரிகள் பேசாம தான் இன்னைக்கு அங்க ஆர்டர் வருதா? அப்ப அந்த அதிகாரிகள் பேசுறது முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாம பேசுறாங்களா? அப்ப அதிகாரிகள் 2 மாநில அதிகாரிகள் பேசும்போது 2 தலைவர்கள் பேசுறதுல என்னங்க தப்பு வந்துற போகுது இல்ல கூட்டாட்சி சார், முறையில? அது சரியான உகந்ததா இருக்காது. என்னங்க நம்ம உகந்ததா இறங்கி போற இருக்காது? மாதிரி ஆயிடும். என்னங்க இறங்கி போறது இருக்கு? ஆமா சார், என்னங்க அதுதான் ஈகோ? அது இவ்வளவு நாளா ஈகோவை தான் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை போயிருக்கலாம்ல, பேசிட்டு இருக்கலாம்ல. போயிருக்கலாம்ல, ஏன் போல? சூழ்நிலை சரியில்லைங்கிறாரு அவரு, ஆஹா. கர்நாடகா முதலமைச்சர். ஓ. அத உடனே வந்து இவங்க எப்படியோ கட்டமைக்கிறாங்க திமுக. சொன்னா நீங்க திமுகவை குறை சொல்றீங்களே சார்ன்றீங்க. நான் குறை வேற சொல்ல- யாருங்க நீங்க பேசுறா? குறை சொல்லுங்க. இருங்க, இன்னைக்கு வந்து தமிழ் கர்நாடகத்துல அனைத்து கட்சியும் ஒண்ணா இருக்காங்களா இல்லையா? ம். தஞ்சாவூர்ல போய் இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம்னு போயிட்டு நடிகை பத்தி பேச வேண்டிய அந்த கூட்டத்துல என்னங்க கட்டாயம் வந்துச்சு? சார், இது வந்து தனியா அங்க நடந்ததை இதை கொண்டு வந்து இதுல இருங்க, நான் கேட்கறது, ஒரு தண்ணி இல்லாம யார் வாடி நியாயப்படுத்துறது? இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, உண்மையாலுமே அது விவசாயிகள் போராட்டமா இருந்திருந்துச்சுன்னா அந்த விவசாயிகள் வாயில இருந்து த்ரிஷாங்கிற வார்த்தை வருமா? வந்துச்சா? அப்ப அவர் பேசினாரா? கூட்டத்துல இருந்து பேசுனாரா? பேசினாங்களா இல்லையா? அவர் பேசினாரா? யாரு? அவர் திரு உதயநிதி ஸ்டாலின் நான் எதிர்க்கட்சி அவரை தலைவர் பத்தியா பேசினாரா? பேசினேன் இப்போ. நீங்க தான் அவர்தான் விவசாயிகள் portrait பண்றீங்களே, இருங்க, போர்ட்ரேட் பண்றீங்களே. ஏன் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க மாதேஷ் நான் பேசுறத? ஒரு முன்முடிவிலேயே கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி தெரியும்? நான் நீங்க சொல்றேன், ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டீங்க கூட்டத்துல சார். இருந்தவங்க பேசுறாங்க. அந்த கூட்டம் யாருடைய கூட்டம்னு சொல்றீங்க? விவசாயிகள் கூட்டம்னு சொல்றீங்க. நான் அதை தான் கேட்கிறேன். ஒரு தண்ணி இல்லாம வாழ்வாதார ஜீவாதார பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி அங்க வந்து தண்ணிக்காக போராட்டம் நடத்தக்கூடிய உண்மையான விவசாயியா இருந்திருந்தா அந்த விவசாயினுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து த்ரிஷாங்கிற வார்த்தை வந்திருக்குமான்னு கேட்கிறேன். நீங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரான்னு கேட்கறீங்க. நான் அப்படியே சொன்னேன். அப்போ நீங்க விவசாயிகள்ங்கிற போர்வையில நடத்தின போலி விவசாயிகள் திமுக கூட்டம் இது. அதனாலதான் நான் தெளிவா கேட்கிறேன். அப்போ நீங்க அங்க மீட்டிங் போட்டீங்க, நீங்க யாரை சார் எதிர்த்து பேசியிருக்கணும்? கர்நாடக அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருக்கணும். பேசுவாங்களே, ஏன் பேசாம என்ன? எங்க பேசினாங்க? எடுத்து காமிங்க கிளிப்பிங்ஸ். மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசியிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு இங்க தாவேக அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருக்கீங்க. தாவேக அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து சார், திரு விஜய் பேசியிருக்கீங்க. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் என்னைக்காவது பாஜகவை கேள்வி கேட்டிருக்காரா சார்? சொல்லுங்க சார், ஒரு 2-3 சொல்லுங்க சார். ஏங்க கேட்கல? இன்னைக்கு ரெண்டு தமிழ் தாய் வாழ்த்துக்கு கிளாரிபிகேஷன் கேட்டது அவர்தாங்க. இது ஒரு வெட்கக்கேடு சார். என்னங்க? ஏன் தெரியுமா? என்ன சொல்லுங்க, என்ன வைக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்துக்கு இன்னைக்கு தான் நம்ம தீர்மானமே போடுறோம். அந்த நிலையில இருக்கும் பாருங்க நம்ம. ஓ, எவ்வளவு அப்போ அவலமா இருக்கு இந்த பாருங்க. இருங்க, இப்ப இது நம்ம ஆழமா பேசி ஆகணும். எவ்வளவு இப்ப அவலமான இது இந்த பாருங்க. ஆர்டர் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடணும்னு சொன்ன ஆர்டர் எப்ப வந்துச்சு? திமுக ஆட்சியில போடப்பட்டது. திமுக ஆட்சியில போடப்பட்டது. ம். ஜனவரி மாசம் 28ஆம் தேதி போடப்பட்டது. சரி. அதுக்கப்புறம் மார்ச் 6ஆம் தேதி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தர்மாதிகாரி வந்து பதவி ஏற்கிறார். அவரு பதவி ஏற்கும்போது முதல்ல வந்தே மாதரம் பாடப்பட்டுச்சு, 2வது தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு, 3வது தான் தமிழ் தாய் பாட்டு பாடப்பட்டுச்சு. அப்போ சீஃப் செக்ரட்டரி ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காரு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்னைக்கு இருக்காரு இல்லையா? ஏற்கனவே இருந்த சட்டத்துறை அமைச்சர் முதல் லைன்ல உட்கார்ந்துருக்காரு. அடுத்தது அதே கரெக்டா 6 நாள் கழிச்சு மார்ச் 12ஆம் தேதி இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் அருளேக்கர் பதவி ஏற்கிறார் தமிழ்நாட்டினுடைய கவர்னரா. அப்ப ஸ்டேஜ்ல ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு. நேஷனல் ஆந்தம் ஃபர்ஸ்ட் பாடப்படுது, 2வது தான் தமிழ் தாய் வாழ்த்து பாசப்படுது. அப்பெல்லாம் இந்த அக்குரமா அநியாயம் கேவலமானதெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்களா, அதெல்லாம் திமுக பொருந்தாதா? நான் சொல்றேன், அதுதான் எல்லாருமே கோட்டை விட்டு இன்னைக்கு தீர்மானம் என்னங்க அப்புறம் நீங்க திமுக குற்றம் சொல்றாங்க. இது ஒரு சாதனை. எப்பங்க நடந்தது இது? இது வந்து இது சாதனையா? இது இப்ப என்ன சாதனைங்கறத நான் சொல்றேன். சொல்றீங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு தீர்மானம். ஆமாங்க, நான் இது என்ன தமிழ் தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் போடுறதே பிஜேபி விஜய் எதிர்ப்பதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இந்த சாதனை நான் என்னன்னு சொல்ல வரேன் இப்போ. அதுக்கப்புறம் இந்த தீர்மானத்தை விடுங்க, அதுக்கு முன்னாடியே போய் டெல்லியில போய் சந்திச்சாரா? இல்ல சார், பிஜேபி எதிர்ப்புல நான் சொல்றேங்க. இல்ல சார், பிஜேபி எதிர்ப்பை ஏதாவது விஜய் ரொம்ப ஆழமா அக்ரெசிவா பண்ணது ஒரு 2-3 சொல்லுங்கன்றேன் நான்.
இருங்க தாவேகா பண்ணது சொல்லுங்க. எதுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்னென்னலாம் ஒத்து வந்தாங்கன்னு சொல்லுங்களேன். ஒண்ணுமே பண்ணல. என்ன கம்பெடுத்து கொள்கை சுத்தணுமா? எதிரிதான். கொம்பெடுத்து கொள்கை சுத்தணுமா? எதிரிதான். நான் அதனாலதான் சொல்றேங்க, நீங்க கம்பெடுத்துக்கிட்டு சுத்துங்க, எல்லாருமே கம்பெடுத்துக்கிட்டு சுத்தணுங்கிற அவசியம் இல்ல. நியாயமானத நேர்மையான முறையில அமைதியா கூட கேட்டு வாங்கலாம். அதைத்தான் உங்களுக்கு இதை சொல்றேன். பேசவே மாட்டேன்றாங்களே சார். ஆனா ஐயா, காவிரி ஸ்டாலின் போராட்டத்துல அவர்களே. உதயநிதி பிஜேபி எதிர்த்து பேசணும். ஏங்க ஆனா நீங்க தாவேகா அரசாங்கம் நீங்க தானே மென்மையா சொன்னீங்க அணுகும். கர்நாடகால அனைத்து கட்சியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. திமுக இங்க சேராம போய் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தையே எதிர்த்து மீட்டிங் போடுறீங்கன்னு நான் கேக்குறேன். எங்க மீட்டிங் போட்டாங்க சார்? விவசாயிகள் மீட்டிங் போர்வையில போட்டீங்கல்ல, எங்க திரிஷாவை பத்தி பேசி பிரச்சனை வந்துச்சுல, அந்த மீட்டிங் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்தா கேள்வி வேற கேட்டாங்க. என்ன, யார கேட்டாரு? தாவேகா அரசாங்கம் ஏன் இதை செய்யல? அது யாரு? இதை தாவேகா ஏன் அரசாங்கம் யாரு? முறைப்படுத்தல? தமிழ்நாட்டுக்கு இல்லாம கர்நாடகா அரசாங்கம் அவங்க, தமிழ்நாட்டு அரசாங்கம் தானே அவங்க. என்னங்க இது நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? இவரு இதே விஜய் அவர்கள் பிரதம மந்திரியை போய் சந்திக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்துக்கு கிளாரிபிகேஷன் கேட்டார். அன்னைக்கே லெட்டர் கொடுத்தார். அப்பயே திமுக இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், என்னங்க அநியாயம் இருக்கு, இதெல்லாம் போய் பணியிற மாதிரி இருக்கு, கம்பு எடுத்துக்கிட்டு சுத்தம் வேண்டாமா, தடி வரிசை போட வேண்டாமா, நாங்களாம் அப்படி இல்ல அந்த வேகத்தை தான் இல்ல. எதிர்பார்க்கல. அப்பயே ஆ. பிரதம மந்திரியை போய் விஜய் அவர்கள் சந்திச்சார். சந்திக்கும் போதே அந்த லெட்டர் கிளாரிபிகேஷன் கேட்கும்போது திமுக சொல்லிச்சு, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, தடி வரிசை போடணும், நாங்க எப்பயுமே கம்பு சுத்தவும் இல்லை, நீங்களும் கம்பு சுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 9ஆம் தேதி ஒரு இது வருது. அவங்க ஜனவரியில கொடுத்ததுல மாநில பாடல்களை பத்தி எந்த தகவலுமே எங்கேயுமே கிடையாது. விஜய் அவர்கள் விளக்கத்தை கேட்டு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்பயே சொன்னாங்க பாரதிய ஜனதா பதில் சொல்ல மாட்டாங்க, ஆச்சா பஜனா. அப்ப பாரதிய ஜனதா பதில் சொல்லலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தாவாக்க போகணும்னு நானே பேசியிருந்தேன். அப்ப ஜூலை 9ஆம் தேதி வருது. இந்த மாநில பாடல்களுக்கு உண்டான மரியாதையும் கொடுத்து அதை பாடப்படணும். இந்த பாடல்களை பாடும்போது வந்தே மாதரமும் தேசிய கீதமும் தொடர்ச்சியா பாடணுங்கிறதான் அதுல ஆர்டரே ஒழிய தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவதா பாடணுங்கிறது கிடையாது. வந்தே மாதத்துல முதல்ல பாடணுங்கிறது கிடையாது. அப்போ நமக்கு சரியான ஒரு புரோட்டோகாலை வாங்கியிருக்காங்க. இது சாதனை இல்லையா? இவ்வளவு நாளா நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களா, 76 வருஷ கட்சி, இதையெல்லாம் நீங்க பண்ணிருக்கலாம்ல. சரி, வேற சார். அப்போ எதுலயுமே ஒரு 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 அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு. திமுக போற ரூட்லயே தான் தாவேகா போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. பேசவே மாட்டேன்றாங்களே சார். பிஜேபி கேள்வியே கேட்க மாட்டேன்றாங்களே சார். கேட்க வேண்டிய இடத்துல கேட்பாங்கங்க. எல்லாத்துக்குமே நீங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நீங்க பண்ணக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனை. நீங்க மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா இப்போ? சரி. அப்ப எதுக்கு உண்டான பிரச்சனையோ அந்த உண்டான பிரச்சனைக்கு குரல் கொடுங்க. 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? 100 நாள் நெருங்கிட்டாங்க. நல்லபடியா இருக்கு இந்த ஆட்சி. இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எகென்ஸ்டா, லஞ்சத்துக்கு எகென்ஸ்டா இன்னைக்கு பொதுமக்களை எம்பவர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் பல இடத்துல நான் சொன்னது உண்டு, தாவேக்காக்கு வாக்களிக்கிறவங்க அவங்களுடைய இலவசங்களுக்காகலாம் அவங்களுக்கு யாரும் வாக்களிக்கல. அவர் 2500 ரூபா கொடுப்பாரு, 6 சிலிண்டர் கொடுப்பாரு, 4000 ரூபா கொடுப்பாரு. அதெல்லாம் கொடுக்கவே வேண்டாமா சார்? என்னைய பொறுத்த வரைக்கும் கொடுக்கவே வேண்டாம். என்னைய பொறுத்த வரைக்கும் அது வேண்டியதில்லை. காரணம் என்ன அப்படின்னு மக்கள் அதை கேட்டு சிலர் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களே படிச்சிருக்க மாட்டாங்க மதேஷ். அப்படியா? நீங்க இந்த வாக்குறுதி எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்துச்சு சார்? இல்ல சார், 1000 ரூபாய் தேர்தல் நடந்ததுல 1000 ரூபாயை கிராமப்புற மக்கள் ரொம்ப பெரிய வெகுமதியா பார்த்தாங்க. அதே ஆனா 2500 அதை விட பெரிதா பார்க்க மாட்டாங்க இந்த மக்கள். நீங்க விஜய் முகத்தை மட்டும் தான் பாப்பாங்கன்றீங்களா? திமுக மீட்டிங் அப்படிதான் சொல்றீங்களா? அதான் சொல்ல வரேன். இப்ப மீட்டிங் நடந்துச்சு திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன். தமிழன் பிரசன்னா தான் பேசுறாரு. அப்ப ஒரு பெரியம்மா கேக்குறேன், இந்த 1000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. சரி, வைரல் ஆனது பூரா நீங்க பாத்துருப்பீங்க. 2500 கொடுப்பாங்கன்னு அந்த ஆயம்மா அந்த பாட்டி இல்ல அந்த பாட்டி நான் அதான் சொல்றேன். இந்த தாவேகா அரசாங்கம் அதை கொடுக்க கூடாதுங்கறதா என்னுடைய பேச்சு. 2500 வாக்குறுதியே கொடுக்க வேண்டாம். வாக்குறுதியே கொடுக்க வேண்டிய இலவச பஸ் தமிழ்நாடு பூரா கொடுக்கவே வேண்டாம். தேவையில்லை. நான் சொல்றேன் 6 சிலிண்டர் கொடுக்கவே வேண்டாம். தேவையில்லைங்க. ஏங்க இன்னைக்கு இருக்கிறதுக்கு நீங்க நார்மலா வர வேண்டிய சிலிண்டரே பற்றாக்குறையில வராம இருக்குது. நீங்க போய் இன்னும் 6 சிலிண்டர் எப்படிங்க கொடுப்பீங்க? இதுவே திமுக தான் நேரம் என்ன பேசியிருப்பீங்க நந்தகுமார் சார்? யாரா இருந்தாலுமேங்க நான் அப்பயே கூட என்னங்க சொன்னேன், இது திராவிட திமுக இந்த வாக்குறுதி இப்படி நான் உடனே செய்ய சொல்ல இல்லைங்க. ஆனால் இதுல ஏதேனும் ஒன்றாவது நடந்திருக்கணும்னா இல்லையா? என்னுடைய பழைய காணொளிகளை எடுத்து பாருங்க. எப்பெல்லாம் இவங்க 1000 ரூபாயை இந்த திராவிட மாடல் இந்தியாவே இதை பார்த்து காப்பி அடிக்குதுன்னு சொல்லும் போதே நான் இதே உதாரணத்தை சொல்லியிருக்கேன். இல்ல கேன்சர், இது ஒரு உடம்புல ஒரு பகுதியில கேன்சர் வந்தா அது சரியா ட்ரீட் பண்ணலாம், எல்லா இடத்துக்கும் பரவும். அப்ப ஒரு இடத்துக்கு வந்த கேன்சர் பாருங்க, 1000 ரூபாய் கேன்சர், அப்ப 2500 படு கேன்சருங்கிறேன் நானு. அதைத்தான் சொல்றேன், கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறேன். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு இதே ஸ்கீமுக்கு இப்ப பட்ஜெட்ல 14,400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தாவேகா அரசாங்கம். இன்னைக்கு இந்த 2025-26 பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி அன்றைய மாநிலத்தினுடைய அந்த எக்கனாமிக் சர்வே வந்தபோது அதுல அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம தனிநபர் வருமானத்துல அதிகமா இருக்கிறோம், 3,13,000 ரூபாயை கிராஸ் பண்ணிட்டோம்னு பெருமை கொண்டாடுனாங்க. அதுலயே ஆழமா போய் படிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, 38 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்கள்ல தான்
மாநிலத்தினுடைய தனிநபர் வருமானத்தை விட அதிகமான வருமானம். ம். மீதி 30 மாவட்டங்கள்ல மாநிலத்தினுடைய வருமானத்தை விட கம்மியா இருக்குது. அதிகமா இருக்கக்கூடியது எது? செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி. மீதி 30 மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானம் மாநில தனிநபர் வருமானத்தை விட கம்மியா இருக்குது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 6 மாவட்டங்கள் தேசிய தனிநபர் வருமானத்தை விட குறைவா தமிழகத்துல இருக்குதுங்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் திமுக அரசாங்கமே கொடுத்துருக்கு. நம்மளுடைய பார்வை என்னன்னா, இன்னைக்கு 30 மாவட்டங்கள்ல தனிநபர் வருமானம் மாநில வருமானத்தை விட கம்மியா இருக்குது. இன்னைக்கு இது 14,400 சில்லற கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஒரு ரவுண்டா ஒரு 15,000 கோடின்னு வச்சுக்கங்க. இந்த பின்தங்கிய 30 மாவட்டங்களுக்கு தனிநபர் வருமானத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய 30 மாவட்டங்கள்ல 500 கோடியா பிரிச்சிங்கன்னா 15,000 கோடி. இந்த 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீமை எடுத்து இந்த 30 மாவட்டங்களையும் 500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி அந்த வேலை வாய்ப்புகளை மகளிருக்கு மட்டும் வேலை கொடுங்க. ஏன்னா இது மகளிர் உரிமை தொகை நீங்க கொடுத்தது. நான் இந்த அரசாங்கத்திட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னா, சும்மா கடல்ல கிடைச்ச பெருங்காயமாட்ட நீங்க கொடுக்காம டெய்லி 1000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 33 ரூபாய். அப்போ இன்னைக்கு ஒரு மாச செலவுக்கு கிடைக்கிறவனுக்கு டெய்லி 33 கொடுங்க, அவனுக்கு எங்க போச்சுன்னே தெரியாது. அப்ப அந்த மாதிரி இந்த பெரிய தொகை இன்னைக்கு வந்து 15,000 கோடி இது சாதாரண தொகையா? 15,000 கோடி ரூபாய் இன்னைக்கு இந்த 1000 ரூபாய்க்கு ஒதுக்குறதுக்கு அதே மகளிர்கிட்ட சொல்லி, ஏங்க இதை நாங்க சும்மா கொடுக்காம இதை தொழில் வளத்தை ஏற்படுத்துறோம், இதுல உங்களுக்கு மகளிருக்கு இப்ப இந்த திட்டத்தின் மூலமா பயன்பட்டு இருக்காங்க. சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க. அப்போ இந்த 1000 ரூபாய்க்கே இவ்வளோன்னா மாதேஷ், 2,500 ரூபாய்னா எத்தனாயிரம் கோடி வரும்? நீங்க சொல்றது ஐடியா சார். இது ஒரு இம்ப்ளிமெண்ட், இதை பண்ணுங்க. இது வந்து தொழில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அவன் சம்பாரிச்சு உழைச்சு அந்த மகளிருக்கு மட்டும் கொடுங்க. அதை கூட மகளிருக்கு கொடுங்க, ஆண்களுக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய மகளிர் அவங்க போய் 15,000 20,000 ரூபாய்ன்னு சம்பாதிப்பாங்க மதேஷ். அந்த மகளிர் அரசாங்கத்துக்கு திருப்பி 1000 ரூபாய் கொடுப்பாங்க. உங்களால நாங்க இன்னைக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், மாசம் 1000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். இதையும் வச்சு கூட இன்னும் இந்த மாதிரி பல தொழிலை வந்து உருவாக்கி மகளிருக்கு வேலை வாய்ப்பு கொடு. இதைத்தானுங்க ஒரு அரசியல் கட்சி சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு திமுக சொல்லிச்சு. ஆனா அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ன கிரைட்டேரியா, ஒரு இவங்க உங்களுக்கு தகுதியான மகளிர் மகளிரை யாருன்னு தகுதி பண்ணி கொடுத்தாங்க. சரிங்களா? இவங்க பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் என்ன தங்க மோதிரமா? பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம். இப்ப அரசு மருத்துவமனையில பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும் தங்க மோதிரம். அங்குக்கு இங்குக்கு என்ன வித்தியாசம்? ஒன்னா ஒரே மாதிரி தானே. அதைத்தாங்க சொல்ல வரேன். நான் பொதுவாவே இலவசங்களுக்கு எதிரானவன்றேன் சார். இதே தான் தொடங்குறதுன்னு சொல்லுங்க. அதைத்தாங்க அதிமுக என்ன செய்ததோ, திமுக என்ன செய்ததோ அதனுடைய நீட்சியா தாவேகா இல்ல. அதைத்தான் நான் இங்க சொல்ல வரேன். நீங்க இந்த அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு இதை ரெண்டையும் ஒதுக்கிட்டு என்ன இலவசங்களை கொடுத்துருக்காங்க சொல்லுங்க? கொடுக்கல. அதான் எதையும் சொன்னது கொடுக்கல. இலவசம் சொன்னது கொடுக்கல. இன்னைக்கு அரசியல் நிர்பந்தங்கள் வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் இந்த அரசியல் நிர்பந்தத்துக்கு உட்படாம நம்ம அதை கொடுக்காம தவிர்க்கணும்னு தவிர்க்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றது மாதிரி அது வாக்குறுதியா பொய் வாக்குறுதியா? அவங்க கொடுத்த வாக்குறுதி தேவையில்லாத வாக்குறுதிங்கிறத நான் பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். நானே பதிவு பண்ணியிருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பதிவு பண்ணியிருக்கேன், அப்புறமும் பதிவு பண்ணியிருக்கேன், இப்பயும் பதிவு பண்றேன். அப்ப நீங்க மக்கள் கிட்ட நீங்க எந்தெந்த திட்டத்தினுடைய ஒவ்வொரு திட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? அந்த நோக்கத்தை ஏற்படுத்தி நாங்க மகளிருக்காக உங்களை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி இதுக்காக பண்ணணும். இன்னைக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்ப இதுக்கே 15,000 கோடினா அதுக்கு எவ்வளவு ஆகும்? உங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் வரும். 37,500 கோடி ரூபாய் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1000 கோடி செலவு பண்ணலாம். 38 மாவட்டத்துங்களும் பண்ணலாம். எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணலாம். நம்ம ஏன் போய் சார் அவனை நீங்க வாங்க என் மாநிலத்துல தொழில் தொடங்குன்னு நம்ம ஒரு பக்கம் இங்க கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கோம். அப்போ இதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இந்த நோக்கத்துக்காக நாங்க இதை சொன்னோம். இதே நோக்கத்தை அடையறதுக்கு எங்களுக்கு ஒரு மாற்று திட்டங்கள் இப்ப எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு சிந்தனைகள்ல வருது. எங்ககிட்ட இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்கன்னு அதை மக்கள் கிட்ட முன்வைங்க. அப்படி எதுவும் புதுசா இல்லையேன்ற வருவாங்க, காலம் கொடுங்கன்றேன் நானு. அப்ப அந்த மாதிரி ஒரு நல்லது வரும்போது உண்மையான வளம் அப்பதான் வரும். அப்பதான் பெண்கள் இது 1000 ரூபாய் குடிக்கிறது உரிமை இல்லை. அவங்கள இன்னும் சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, உரிமை இல்லை. அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் 1000 ரூபாய்க்கு தான் வர்த்தா நான் கேட்கிறேன் உரிமைக்கு. தமிழக மக்களுடைய உரிமை அப்ப 2,500 ரூபாய்க்கு தான் தமிழக மகளிருடைய உரிமைக்கு வர்த்தா. அவங்களையும் கேட்போம், கேள்வி கேட்போம், தாவேக்காவையும் கேள்வி கேட்போம். அந்த 2,500 ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு உரிமை கிடையாதா? அப்ப இதெல்லாம் சரியான பார்வை அல்ல. நான் பல இடத்துல இன்னொன்னு சொல்லியிருக்கேன். விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்னா அது இந்த வாக்குறுதி கொடுத்தனாலதான். இக்கட்டான சூழ்நிலை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அத இப்ப மக்கள் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்க. இத நீங்க விளக்கணும் மக்கள் கிட்ட. இது என்ன நோக்கத்துக்காக ஒவ்வொன்றையும் கொடுக்க முடியாது, கொடுக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா நாங்க இதை தொழில்
முதலீட்டுக்கு பயன்படுத்துகிறோம், மகளிருக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கு தான் முன்னுரிமை இந்த வேலை வாய்ப்பில். ஓகே. உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அடுத்த மகளிருக்கு நாங்க போவோம். அனைத்து மகளிருக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. இந்த கவர்மெண்ட் அப்படிதான். இல்ல அனைத்து மகளிருக்குன்னு சொல்லல. அதுல கூட வந்து அவங்க கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. 60 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு இல்ல. இல்ல அது தனி. அது தனியான அது ஏஜ்டு பீப்புள்லாம் வராங்கங்கிறது அது அவங்கள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஏஜ்டு பென்ஷன்லாம் வந்து அது கம்மியான பென்ஷன். அதிகமா போகுது. அது கம்மியான பென்ஷன். ஆஹா. அதை விட இதுல 2500 ரூபாய் ஜாஸ்தி. ஆஹா. நான் இதையும் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அப்ப உங்களுக்கு 60 வயசுக்கு மேல தான் ஒருத்தருக்கு பண தேவை அதிகமாகும். சோ இந்த ஃப்ரீ பீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி அறிவிப்புகள், இந்த மாதிரி திட்டங்கள் இது எல்லாம் மக்கள் செய்யலாம் கூட கண்டுக்க மாட்டாங்க. நம்ம எடுத்து சொல்லணுங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நலத்திட்டங்கிற பேர்ல இல்ல நான் இது ஒரு பாயிண்ட் மட்டும் நான் பத்திரிக்கையாளரா ஏற்படுத்துறேன். நான் அதான் நான் உங்களுக்கு ஆனா என்னன்னா இவங்க இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்களே, இந்த 100 நாள்ல இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கவர்ச்சி திட்டம் இதெல்லாம் கவர்ச்சியா வேண்டாங்கிற மாதேஷ். நான் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன் மாதேஷ். உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை, நடுநிலையாளர்களா நம்மளுடைய கடமை என்னன்னா, இந்த நலத்திட்டங்கள் தான் சொல்லி ஆரம்பத்துல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த நலத்திட்டங்கள் பூராமே என்ன ஆகி போச்சுன்னா வாக்கு சேகரிக்கக்கூடிய திட்டமா மாறி போச்சு. அதை நம்ம மாதிரி ஆட்கள் தான் வெளியே எடுத்து சொல்லணும். அதை வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் பார்க்க நேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு 4 இலவசங்களை தடுத்து அதுக்கு உண்டான திட்டங்களை மாத்திட்டுமே மாசேஷ். அது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த வெற்றி. ஆனா இவங்க மாற்று சக்தின்னாங்களே, புதுசா எதுவும் மாற்றங்கள் இல்லையே. இவங்க பண்ணது எல்லாத்தையும் இவங்க இல்ல அவங்க பண்ணாததெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு எந்த சீஃப் மினிஸ்டர் போயிட்டு லஞ்சம் கேட்டா உங்களுக்கு வந்து முதல்லலாம் நம்ம சொல்றோம் எனக்கு வண்டு முருகனை தெரியும்னு அவன் சுத்தி திரிவான். வண்டு முருகனே எனக்கு இன்னொருத்தர் தெரியும்னு சுத்திட்டு இருப்பான். ஆனா இவன் போறவன் எனக்கு வண்டு முருகனை தெரியும்னு காரியம் சாதிச்சுட்டு வந்திருப்பான். ஆனா இன்னைக்கு இந்த முதலமைச்சர் விஜய் என்ன சொல்றாரு, யாராவது போய் லஞ்சம் கேட்டால் உங்களுக்கு சிஎம் தெரியும்னு சொல்லுங்க, யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்கன்றார். இது வரைக்கும் எந்த முதலமைச்சராவது சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். விஜய் ஆட்சிக்கு எவ்வளவு மார்க் சார்? விஜய் ஆட்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் சோ ஃபார் சோ குட். இன்னைக்கு வந்து ஒரு முழு பரீட்சை முடிஞ்சிருச்சு, அதனால இவர் முழுமையா நான் வந்து இவரை சீர்தூக்கி பார்த்து இவருக்கு நான் 100க்கு இவ்வளவு மார்க்குன்னு கொடுத்தேன்னா அது என்னுடைய தவறது, அது என்னுடைய அறியாமை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திசை வழிப்போக்கு நல்ல வழிப்போக்கா இருக்கு. நல்ல திசையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட நித்தம் அவங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு இடைஞ்சல் அவங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் தான் இடைஞ்சலா வந்துகிட்டு இருக்கும். அதை கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா வெற்றி தமிழகம்ங்கிற விஷன் டாக்குமெண்ட்ல நாங்க போட்டு கொடுத்துருக்கோன்றாங்க. அதை பூரா வந்து இந்த இலவசங்களா கொடுக்காம உங்களுடைய நோக்கங்களை நிறைவேறதுக்கு இலவசங்களா கொடுக்காம அதையே வேற சில சஸ்டைன்டு வேலை நீடித்து நிலை நிற்கக்கூடிய வழிவகைகளை வகுத்து அதே இலக்குகளை அடையறதுக்கு நீங்க திட்டங்களை தீட்டி அதை மாறுதலுக்கு இப்ப பட்ஜெட் பண்றோம். இடைக்கால பட்ஜெட் அவங்க போட்டு போனாங்க, நீங்க வந்து திருத்தப்பட்ட பட்ஜெட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்றீங்களா? அந்த மாதிரி திருத்தப்பட்ட வாக்குறுதின்னு கூட ஒன்று கொண்டு வாங்க. என்ன குறைஞ்சு போச்சு? இப்போ பார்க்கலாம், நிறைய ஐடியா சொல்றேன். என்ன குறைஞ்சு போச்சு? கூடுதலா ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் சார். அவங்களோட திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பு மாதிரி அங்கீகாரம் கொடுக்கறது, அது அர்ச்சனா கல்பாத்தி வரைக்கும் கொடுக்குறாங்க. அது தேவையாது? இல்ல இதுல 2 விஷயம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஆரம்பத்துல பேசினது வந்து என்னன்னாக்கா அவரு டெல்லி பிரதிநிதி கேவிஎன் வெங்கட், அதுக்கு முன்னாடி ஜோதிடர் கேவி வெங்கட் நாராயணா ஜோதிடர் அவர் ஃபீட்பேக் போன உடனே அதை மாத்திட்டாரு. மற்ற அரசாங்கம்லாம் இந்த மாதிரி மாத்தினதா இல்ல. இவர் வந்து நல்ல ஃபீட்பேக். அதனால தான் ஐயா விஜய் கிட்ட நம்ம வரவேற்கிறோம். ஒரு ஃபீட்பேக் போய் நல்லபடியா இருந்தா அதை சரி பண்ணிக்கிறார். இன்னைக்கு மேகதாதுவில் வந்து தீர்மானம் ஏற்படுத்தும் போது ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்னா கூட அது எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாருன்னு இது பண்ணாம அவர் சொல்றது ஏத்துக்கிறாரு. அப்ப நல்ல கருத்துக்கள் நல்ல அறிவுரைகள் எங்கிருந்து வராலும் ஏத்துக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வந்து இதெல்லாம் பேசுறோம். ஏதோ ஒரு டைம்ல அவங்க பார்க்க நேர்ந்துச்சுன்னா அவங்க கிட்ட ஒரு மாறுதல் வந்துச்சுன்னா நமக்கு உண்டான பலன், மக்களுக்கு உண்டான பலன். அப்போ இந்த கேவிஎன் அவர்கள் வந்து வெங்கட் நாராயணா அவர்களை வந்து அது என்ன படம், இது ஜனநாயகன் எடுத்த ப்ரொடியூசருக்கு டெல்லி பதவிங்கிறத தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவர் யாரு என்னன்னே பல மக்களுக்கு தெரியுது. யார் சார் அவரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனில 20 வருஷமா வேலை பார்த்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் மேனேஜரில் இருக்கிறவர். 20 வருஷமாக வந்து கார்ப்பரேட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 7 வருஷம் சற்றேறக்குறைய அந்த நிறுவனத்துக்கு தலைவராக வேலை பார்த்துருக்காரு. ஒரு தென்னிந்திய சார்ந்த ஒரு அந்த கம்பெனியை ஆல் இண்டியா லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவருடைய சிஇஓவாக இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலேஷன் இருந்த கம்பெனியை 70,000 கோடிக்கு அந்த மார்க்கெட் கேபிட்டலேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனிக்கு உண்டான வருமானத்தை ஒரு 2,500 3,500 கோடி இருந்ததை வந்து 7,000 7,500 கோடியாக வந்து
வெறும் 7 வருஷத்துல வந்து அதை இரட்டிப்புக்கு மேல ஆக்குனவர். ம். அப்போ இது ரியல் எஸ்டேட் கம்பெனில இருந்தவர். அப்ப இன்னைக்கு வந்து ஆல் இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ரியல் எஸ்டேட்டை கொண்டு போயிருக்காரு. என்ன சொல்றீங்க? டெல்லி பிரதிநிதிக்கு இந்த தகுதி போதும்ன்றீங்க. சொல்ல வரேன். இருக்கலாம்ன்றீங்க. சொல்ல வரேன் ரெஸ்யூம் சொல்றீங்க. சொல்ல வரேன் நானு. அப்போ இன்னைக்கு டெல்லி பிரதிநிதிங்கிறது ஒரு அரசியல் பதவி அல்ல. ம். அது வந்து ஒரு லயசனிங் பொசிஷன், ம்ஹும். ஒரு கோஆர்டினேஷன் பொசிஷன். ம். மக்களுக்கு உண்டான தமிழக அரசாங்கத்துக்கும் டெல்லிக்கும் உண்டான தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு ஃபாலோ அப் செய்யக்கூடியது. அந்த பதவிக்கு தேவையானது நெட்வொர்க்கிங் ஸ்கில், ஆட்களை தெரிஞ்சிருக்கணும். ம். நெகோசியேஷன் ஸ்கில், நெகோஷியேட் பண்ண தெரியணும் ஸ்ட்ராங்கா. ஃபாலோ ஆனா அப் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் ஜனநாயகன் ப்ரொடியூசரா தானே அதைத்தான் தெரியும். நான் இவ்வளவு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல சார், அவங்க கட்சியில இருந்தே ஒருத்தரை ஏன் நியமிக்கலாம்ல? இப்ப திமுகவுல இல்லைங்க, கட்சியில இருந்து இது நியமிப்பாங்க, கட்சி சார்ந்த அதிமுகவுல கட்சியில இருந்து நியமிப்பாங்க. இவர் ஜனநாயகன் பட ப்ரொடியூசர் தாவேகாவுல இருந்தாருன்னே தெரியலையே மக்களுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், மத்த ஆட்கள்லாம் கட்சியில இருக்கிற ஏதோ ஒரு ஆளுக்கு ஒரு பதவி கொடுக்கணுங்கிறது கொடுக்காம இவர் தகுதியான நபருக்கு இந்த பதவி ஓ, கொடுக்கணும்னு இதுக்கு கொடுத்திருக்காரு. முன்னாடி டெல்லி பிரதிநிதியா இருந்தவங்க தகுதி இல்லாதவங்க. இப்ப வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏகேஎஸ் ஏகேஎஸ் விஜயன் விஜயன் இருந்தாரு. இருந்தாரு. நீங்க சொன்னீங்களே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டைன்னு 5 வருஷம் ஓட்டுனீங்கல்ல, ம். என்னத்தை சாதிச்சு கொண்டு வந்தீங்க சொல்லுங்க? 5 வருஷத்துல மத்திய அரசாங்கத்துல என்னென்னலாம் கொண்டு வந்தீங்க? சரி, இப்போ இவர் நீங்க கொண்டு- தான் இவர் சொன்னீங்க, இவர் எதுவுமே கொண்டு வர கொண்டு வரல. ஆரம்பிச்சிட்டாரா போட்டதுல இருந்து? பண்ணுவாரு, ஆ? இத பூரா பண்ணுவாரு. சரி. அதற்கு உண்டான தகுதியும் தராதரமும் வாய்ந்த நபர். ம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராருன்னா அதனாலதான் சொல்றேன், இது இந்த மாநிலத்துல இல்ல, இருக்கிறவங்க அது அங்க இருக்கணுங்கிற விவாதம் இல்ல. அவசியம் இல்ல. அது இல்ல. அர்ச்சனா கல்பாத்திக்கு வந்துருது. அர்ச்சனா கல்பாத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சர்ல அரங்காவலர் நியமனம். நியமனம் பண்ணக்கூடியது ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவுல ஒரு நபரா இருக்காரு. ம், ம். தப்பு இல்லையே, தப்பு இல்லையா? தப்பு இல்லையே. ம், ம். இதுல என்ன தப்பு இருக்க போகுது? அதுக்கு வேற சில நபர்களும் இருக்கிறாங்க. ம். அரசாங்கம் பார்த்து நாமினேட் பண்ணக்கூடிய நபர்ல இவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்ல சார், அவங்க திரைத்துறை சார்ந்தவர்கள். அதான் இவருக்கு ரொம்ப இல்லைங்க, ரொம்ப நெருக்கமா நான் இருந்தவங்க. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து சினிமா ஒருத்தர், இப்ப இவர் வந்து வெங்கட் நாராயணா வந்து அவர் சினிமா எடுத்தனாலே அவர் வெறும் சினிமா ப்ரொடியூசர் அல்ல. அதனாலதான் அவருடைய பேக்ரவுண்ட் சார், சொன்னேன். தமிழ்நாட்டு மக்கள் வெங்கட் நாராயணன் எப்படி பார்த்தாங்க? இல்லைங்க, அவர் நீங்க producer- பாக்குறது முக்கியம் இல்லை. நீங்க நான் ஒருத்தர் கேட்கலைங்க, எளிய மக்கள் கேக்குறாங்க. அதைத்தாங்க சொல்றேன். அந்த எளிய மக்களுக்கு இவரை பத்தி தெரியலன்னா அவர் மோசமான ஆள்னு அர்த்தமா? நான் மோசமான நீங்க ஆளுன்னு நானும் நான் தானே எடுத்து சொல்லணும் அவர் சொல்லல. யாருன்னு. நான் மோசமான இப்ப ஆளுன்னு நான் நான் இப்ப சொல்லல. இப்ப நான் வெங்கட் இல்ல நாராயணன் சார், நேர்ல கூட அவருடைய பார்த்தது இல்ல. திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் அவருடைய இதுல சிண்டிகேட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அரசு பொறுப்பு கொடுக்குறாரு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, விவாதம் அதைத்தான் ஆகுது. அதனால அதைத்தான் நான் சொல்றேன். இது தவறுதலான வாதம். தகுதியான நபருக்கு எந்த வேலைக்கு எந்த திறமை, நீங்க கேட்டீங்க இல்லையா, இத்தனை திறன் வேணும் அந்த லைசனிங் பொசிஷனுக்கு. ம். அப்போ நீங்க ஒரு சிஇஓ இருக்காரு, இத்தனை எல்லாம் சாதிச்சிருக்காரு, ஒரு சிஇஓ காஸ்டட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிச்சு முடிச்சவர். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பொருளாதாரத்தை பத்தியோ நெட்வொர்க்கிங்கை பத்தியோ ஃபாலோ அப்பை பத்தியோ நெகோசியேஷனை பத்தியோ அதிகமான திறன் இருக்கும். ம். அதனாலதான் இவர் கம்பெனி இந்த அளவுக்கு வளர்த்த முடிஞ்சது. ஓ, அர்ச்சனா அப்போ கல்பாத்தி. அந்த அர்ச்சனா கல்பாத்தியை பத்தி நான் இன்னும் படிக்கல. அவங்கள பத்தி நான் படிக்கணும். ஓ, அவங்க என்ன படிச்சாதான் கோயில் சம்பந்தமா படிச்சாதான் என்னன்னா- தெரியும் நமக்கு. ஆ, ஆ, ஆ. கோயிலை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க அதுக்கு அறங்காவலர் குழு தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன தகுதிகள் வேணும், அதை கண்டறியும் குழுவுல இவங்க ஒரு மெம்பர். கரெக்டா? ஆ. இஃப் ஐ எம் நாட் ராங். ஆமா, எஸ், கரெக்ட். ஏன்னா நீங்க இப்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு ஒரு செய்தியில படிச்ச ஞாபகத்தை வச்சு தான் பேசுறேன் நான். இப்ப இந்த இதே வந்து இப்ப வெங்கட் நாராயணாவை பத்தி இப்ப நான் நிறைய பேசுறேன்னா ஏற்கனவே பல நேர்காணல்கள்லாம் நான் அவரை பத்தி பேசியிருக்கேன். அதனால நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்ல முடியுது. இவங்களுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. ம். இவங்க பேக்ரவுண்ட் வந்து நல்லபடியா இருந்துச்சுன்னா நம்ம பாராட்ட போறோம். இவங்க பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு உண்டான சரியான பேக்ரவுண்ட் இல்லைன்னா நம்ம அதை விமர்சிக்க ஓ, போறோம். அது சரியான நியமனங்கள் தான் இதெல்லாம். இவர் டெல்லி பிரதிநிதி நிறைவேற்றது இல்ல, நான் சரியான டெல்லி நியமனம் பிரதிநிதி தான். இல்ல, நான் அர்ச்சனா கல்பாத்தி வரைக்கும் வந்து தெரியல, நான் அது அர்ச்சனா கல்பாத்தியை பத்தி எனக்கு தெரியலங்கிறத நான் சொல்றேன். இல்ல, ஆனா மக்கள் பார்வை என்னவா இருக்குன்னா, இவருடைய திரைத்துறை சார்ந்தவர்கள் இவருக்கு நெருக்கமான ஒரு சிண்டிகேட்ல இருந்தவங்களுக்கெல்லாம் அரசு பதவி கொடுக்குறாரு, ஒரு உறுப்பினர் இல்ல, ஆக்குறாரு. அது வந்து ஒரு தவறுதலான பார்வைங்கிறதா என்னுடைய இது. அதனால தான் நான் இவ்வளவு சொல்றேன். ஒருத்தருக்கு அந்த பதவி கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ம். இன்னைக்கு நம்ம எத்தனையோ போய் தேடி படிக்கிறோம். இப்போ நீங்க இந்த கல்பாத்தி அவங்க இதை பத்தி சொன்னீங்க. நான் இதை போனதுக்கு அப்புறம் நான் பார்ப்பேன். ம். அவங்க யாரு, என்ன ஏது, என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத நான் பார்ப்பேன். ம். நல்லபடியா இருந்துச்சுனாக்கா பரவாயில்லன்னு சொல்ல போறோம். இதே அவங்க சரியான தகுதி இல்லாத ஆளா இருந்தா அடுத்த உங்க இன்டர்வியூல நம்ம விமர்சிக்க போறோம். இல்ல இது வந்து சரியான, அது நல்ல தகுதியான தேர்வு, இது தகுதியான தேர்வு இல்லைன்னு நான் சொல்லிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு நமக்கு? ரைட். அப்ப நிறைய விஷயம். நமக்கு ஒரு பதவிக்கு ஒருத்தரை போடுறாங்கன்னா அவங்க தெரிஞ்ச ஆட்களா தெரியாத ஆட்களா? இப்ப அதனாலதான் இப்ப திருப்பி சொன்னா நீங்க திமுகவுக்கு போறீங்கன்பீங்க. நான் இது சொல்றேன். வரைக்கும் எத்தனை கட்சிக்காரங்க வந்து உடனே எல்லாத்தையும் பார்த்து தேவையில்லாத ஆட்களையா போட்டாங்க? ம். அப்ப எல்லாத்துக்குமே இது இருக்கும். இப்ப இல்ல சார், உதாரணத்துக்கு நானு எல்லா கட்சி மாதிரி தாவேக்கா இல்ல, இது புதுசுன்னு ஒண்ணு சொன்னீங்களே, அந்த புதுசு இல்லையே நான் நான் சொல்றேன். இல்ல நான் இது நீங்க சுத்தி மறுபடியும் திமுகவே போய் நின்னீங்கன்னா இல்லைங்க, அப்புறம் எல்லா அது புதுசு கட்சியிலும் இது இல்லையே. இது நடக்கக்கூடியது. மாற்று சக்தி இல்லையே. அப்போ இந்த பதவி எல்லா கட்சியிலும் ஒரு கட்சி தாவேக்கா இல்ல சார். எல்லா கட்சிக்கும் மாற்று கட்சி தாவேக்கா சார். அதை சொல்லுங்க சார். இல்லைங்க, அந்த மாற்று எதுல மாற்றுங்கிறதானே. இப்ப எல்லாருமே இந்த வந்து மாற்றமே இல்லையே. இப்ப எல்லாருமே அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல அரசியல் பண்றாங்க. தாவேக்கா தமிழ்நாட்டுல தானே அரசியல் பண்றாங்க. ஆமா. என்ன சார் நீங்க மாற்றுன்னு சொல்றீங்களே, நீங்களும் மத்த கட்சி மாதிரியே தமிழ்நாட்டிலே அரசியல் பண்றீங்களேன்னு சார், கேட்டா இதுல இது என்ன எப்படி? மாற்றமா இருக்குன்னு நான் கேட்டேன். அதனாலதான் சொன்னேன், நம்ம பெருசா பாராட்டுறது இன்னைக்கு
அசம்பிளி லைவ் ரிலே இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆஹா, ஆ. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் லைவ் ரிலே நடக்குது. சரி, சபாநாயகர் இந்த அளவுக்கு நடுநிலைமையோட நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்ல. அமைச்சரை கூட உட்காருங்கன்றார். ம். அவை முன்னவரை கூட சொன்னார் இன்னொரு மீட்டிங்கில், உட்காருங்க முடிஞ்சு போனதை பேசாதீங்கன்னாரு. அது இந்த ஆட்சியில் மாற்றத்தை பார்க்குறோம். லஞ்சம் வாங்காதீங்க, அப்படியே லஞ்சம் கொடுக்காதீங்க. லஞ்சம் கேட்குறவங்க யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு சீஃப் மினிஸ்டர் தெரியும்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? ம். அதே மாதிரி வந்து டிவிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ஆடிட்டிங் நிறையா போகும். இன்னைக்கு சர்ப்ரைஸ் ஆடிட்டிங் போகுது. எங்கேயாவது வந்து இது வரைக்கும் வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு டிஜிட்டல் பிரைபாக மாறி போச்சு. டிஜிட்டல் இந்தியா வளர்ந்தனால டிஜிட்டல் பிரைபு. நீங்க எங்கேயாவது வந்து டிஜிட்டல் ஆடிட்டிங் இந்த டிவிஎஸ்சி போய் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது இல்ல, வரைக்கும்? இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் போய் லஞ்சம் கொடுக்காதீங்க. நம்ம இவர் ராசிபுரத்துக்காரர், அவர் ஐயா தனபாலனுடைய மகன் பத்திரப்பதிவுத்துறை லோகேஷ் தமிழ்ச்செல்வன். லோகேஷ், அவர் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து சொல்றாரு, நீங்க யாரும் பணம் கேட்டால் எதுவும் கொடுக்காதீங்கன்னு. எங்கேயாவது மினிஸ்டர் இதெல்லாம் பார்த்து கேட்டிருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் எங்கேயாவது வந்து இந்த கான்ட்ராக்டருடைய அசோசியேஷன்லாம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டு கேட்டு எங்களை நசுக்குனாங்க, அந்த மாதிரி வந்து இதில் வந்து யாருமே வந்து பார்ட்டி ஃபண்ட் எங்களுக்கு கொடுக்காதீங்க, ஆனால் வேலையில் குறைபாடு இருந்தால் கட்டாயமாக கேட்போம், எங்கேயாவது இதை பார்த்தோமா? பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரினியூவலுக்கு போட்டு நடையா நடந்து காசு இவ்வளோ 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கேட்டு நாங்கள் விட்டு கூட போயிட்டோங்க. கடைசீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து அவங்க கேட்காமையே உங்களுக்கு ரினியூவல் ஆயிடுச்சு, உங்கள் அப்ளிகேஷன் த்ரூ ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டுங்கன்னு பேட்டி கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, இவர் இந்த உங்ககிட்ட கூட பேட்டி கொடுத்துருக்காரு, பாரதிய ஜனதாக்காரர். இப்போ அண்ணாமலை கூட இருக்கார், அவர் பேர் என்ன, கொஞ்சம் ஹைட்டா சிகப்பா இருப்பார், அமர் பிரசாத் ரெட்டி. அவர் ஒன்று சொல்றாரு, நான் வந்து ஒரு இடத்த வாங்கி ஒரு பில்டிங்கை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைச்சேன், போன ஆட்சியிலே பண்ணோம், அதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்ட்டி ஃபண்ட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதே அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லாமல் எனக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குன்றார். யார் சொல்றா? பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய ஆள் வந்து சொல்றார். யூடியூப் வலைதளங்கள் இருக்க அவருடைய பேட்டி எடுத்து பாருங்க. அப்போ இன்னைக்கு அத்தனை கட்சி ஆச்சரியங்கள் இல்லாமல் அத்தனை பேரும் இந்த தாவேக அரசாங்கம் ஊழலுக்கு லஞ்சத்துக்கு மக்கள் பக்கம் நின்று அதை வந்து ஒழிக்கணும்னு போராடும் போது எப்படி நீங்கள் இதை வந்து மற்ற கட்சிகளும் தாவேகாவும் ஒன்று தானே இத்தனை வரிசையாக நான் அடிக்கிறீங்க? சரி, எப்படி வந்து நீங்கள் தாவேகாவும் திமுகவும் ஒன்று, தாவேகாவும் அண்ணா திமுகவும் ஒன்று தானே, நீங்கள் எப்படி தாவேகாவும் பாரதிய ஜனதாவும் ஒன்றுன்னு நீங்கள் எப்படி சொல்லிட முடியும்? மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மாதேஷ்.